பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே புரோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி ஏசப்பையனுக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பாவுக்கு புரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சமுதாயத்துக்கு நம்ம ஒரு புரோஜனம் உள்ள ஒரு பிள்ளையா வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பொறுப்பான பையனா வேலைக்கு போறீங்களா? பொறுப்பான பையனா ஸ்கூலுக்கு போறீங்களா? பொறுப்பான பையனா பொண்ணா நீங்க படிக்கிற வேலை, ஸ்கூலுக்கு போறது, தொழில், எல்லா வீட்டிலையும் நீங்க இந்த உலகத்துல நீங்க பொறுப்பான ஒரு பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தான் சொல்றாரு. நம்ம பொறுப்பான பிள்ளையா இருக்க மாட்டோமே. 24 மணி தூங்குறது, ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, லீவ் போறது, அடிக்கடிக்கு காலேஜ் போறதுல லீவ் போறது, தொழிலில் நம்ம முன்னேற மாட்டோம், அப்படியே சொல்லிட்டு வாழ்க்கையை நான் தொழிலும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உன்னால முடியும், இந்த உலகத்தினால ஜெயிக்க முடியும், நீ ஏன் சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நிறைய டைம்ல நம்ம முயற்சி எடுத்து நம்ம சக்சஸை பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நாட்கள் போய்கிட்டே இருக்கு, நம்ம பொல்லாத நாட்கள் நம்ம வாழ்ந்து அப்படியே ஜெயிக்கணுன்ற அந்த நினைப்பு நமக்கு ஆறாம எப்ப பார்த்தாலும் நம்ம பிரயோஜனப்படுத்தாம விட்டுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசப்பா அவருடைய நாட்களை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை ஜெயிச்சாருங்க. நம்ம கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், உலகத்துல இருக்க எல்லா காரியத்தை நம்ம மேற்கொள்ள முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு. ஏசப்பா ஜெயிச்சாருன்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம கூட ஜெயிக்கலாங்க. கவலைப்படாதீங்க, இந்த உலகமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் சொல்றதுக்காக விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.